5.2ல அஜித் எயித்தில் 5th சம்மு அது அப்படியே சொல்லுங்கடாமா. அஜித் சார் சொல்லு. 18x² 12y² 144x 48y + 120 = 0. டே தம்பி கவனிடா, இந்த கொடுத்துருக்கேன். பெருசாக போகும், பொறுமையாக நிதானத்துக்கு அஜித்து கவனிச்சிக்க. திருப்பி அதே மாதிரி சொல்லி பழகிக்குங்க. x² x² சேர்த்துக்கும். டேய் x² x² சேர்த்துக்க. x² x சேர்த்துட்டேன், பக்கத்தில் எழுதிக்கன்னு அர்த்தம். y² y பக்கத்தில் சேர்த்துக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நம்பரை மட்டும் தனியாக இருக்கிறது அங்கிட்டு கொண்டு போயிரு. +120 அங்கிட்டு போனால் -120 மொதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது, இது ரெண்டுலேருந்து காமனாக எது வெளியே எடுக்கலாமான்னு பார்க்கணும். காமனாக வெளியே எடுக்கிறது 18 வெளியே எடுத்தோம்னா x² மைனஸ் இங்கே எக்ஸ் வரும், இங்கனக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் வரும். இது 6ஆல் பெருக்கி பாரு. 18 6ஆல் பெருக்குனா என்ன வரும்? வராது. 8 போட்டு பாரு. 8 போட்டு பாரு. இதில் 8 8 64 ஆரம்பிச்சா 6 ஓரட்டை 8 8 2 10 4 14 144 வருது. அப்போ 18 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கனக்குள்ள என்ன வரும்? 8 வரும். கல்கி பார்த்துக்குங்க. 18 காமனை வெளியே எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 8 வரும். அதே மாதிரி இதில் 12 வெளியே எடுத்துட்டோம்னா y² வந்துடும், y வரும், ப்ளஸ் வரும், இங்கனக்குள்ள ஒரு நம்பர் வரும் 4. 4 12 48. அப்போ இங்கே 4 = -120. இப்போ பாரு என்ன செய்யறேன்னு. 18x² -8x ஏற்கனவே நான் சொன்னதுதான், பரவளையத்துக்கு சொன்னதுதான், பேரபோலாக்கு சொன்னதுதான். இங்கனக்குள்ள என்ன நம்பரா இருக்கு? 8. எதால டிவைட் பண்ண சொன்னேன்? 2ஆல் டிவைட் பண்ணு. அடிச்சா என்ன வரும்டா தம்பி? 4. அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறணும். 4 ஸ்கொயர் பண்ணி கூட்டி கழிச்சுக்க. 2 ஸ்டெப் இங்கனே செய்கிறேன், பார்த்துக்கோ. அதே மாதிரி இங்கிட்டு வா. 12y² + 4y. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 வரும். 2 வரும். 2 ஸ்கொயர் பண்ணிக்க, கூட்டிக்க, கழிச்சுக்க = -120. எழுதுன புரியுதான்னு பாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பாரு. பொறுமையா செய். 18x² -8x + 16, இது -16 + 12y² + 4x + 4 -4 = -120. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் அங்கிட்டு கொண்டு போகணும். இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நம்பரை மட்டும் அங்கிட்டு கொண்டு போகணும். ஆனால் இதை மட்டும் அங்கிட்டு கொண்டு போக முடியாது. ஏன்னா முன்னாடி இங்கே என்ன இருக்கு பாரு? நம்பர் இருக்கு. அப்போ இந்த நம்பரை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு தான் வெளியில் கொண்டு போகணும். சொல்ல புரியுதா இல்லையா? வெறும் நம்பராக இருந்தால் அது அங்கிட்டு கொண்டு போயிடலாம்டா. ஆனால் முன்னாடி என்ன இருக்கு? இந்த நம்பர் இருக்கு. அப்போ இது உள்ள கொஞ்சம் பெருக்கிட்டு தான் வெளியே கொண்டு போகணும். அதாவது இப்படி எழுதணும். முதல்ல பார்த்துக்க மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும் பாரு? 18ஐயும் 16ஐயும் பெருக்கணும். 6 48 கட்டி மிச்சம் 4. 1 6 6 4 10 8 1 8 8 2 288 வருது. இது ஒரு ஆன்சர். ப்ளஸ் 12y² + 4x + 4 4y இடமா? இந்த இடத்துல பார்த்துக்கடா தம்பி. 4y. வெரி குட். இப்போ இதை கொண்டு உள்ள பெருக்குன்னா 4 12 48. டேய் பார்த்துக்கோ. இதில் 16 வந்துச்சு, உள்ள பெருக்கி 288 இருக்கு. இதில் 4 வெளியில் இருக்கு. பெருக்கணும்னா 4 12 48 -48ன்னு வரும். -48 = -120. கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோ. சரி, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்பர் அங்கிட்டு கொண்டு போகிறேன். இந்த 18 கணக்கு சுருக்கன்னா சுருக்கலாம்டாமா. ஹோல்² போட்டுக்க. அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ் போட்டு 12 போட்டு ஹோல்² போட்டுக்க = -120ன்னு போட்டுக்க. எப்படி எழுதுறேன்னு பாரு.
இங்கே எக்ஸ் இருக்குது அதனால் கீழே எக்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ். இந்த இடத்துல எழுதையில நம்பரை இதில் ஸ்கொயர் பண்ண நம்பர் இங்கே எழுதணும், இல்லைன்னா அங்கே அடிச்சு வந்த நம்பர் இருந்துச்சு பாரு. அதான் அடிச்சு வந்த நம்பர் ஃபர்ஸ்ட்ல மேலே என்ன எழுதியிருக்கோம்? 4 தான் இங்கே எழுதணும். நான் சொல்ற புரியுதான்னு பார்த்துக்க, இல்லைன்னா இங்கனக்குள்ளே பார்த்துக்க. அந்த இருக்கு இந்த இடத்த பார்த்து 4ன்னு எழுதணும். நீ 16 போட்டுறாத. பி ஸ்கொயரில் பி ஸ்கொயர் என்னது 16, இல்லை இங்கனக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை அங்கே அடிச்சதை பார்த்தாலும் சரி. அதே மாதிரி இங்கே எழுதணும், ஒய்க்கு ஒய் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் இந்த இருக்கு பாரு என்னது 2. அவ்வளோதான். இப்போ அந்த சைடு நம்பரை கொண்டு போக போகிறேன். -288 அந்த சைடு போனால் +288 இந்த நம்பர், -48 அந்த சைடு போனால் +48. இப்போ அது ரெண்டையும் கூட்டி கழிக்கணும். கூட்டி கழிச்சா என்ன வரும்னு பாரு. கூட்டி கழிச்சோம்னா பெரும்பாலும் இந்த மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வர்ற மாதிரி வரும்டாமா. இது ரெண்டையும் பெருக்குன்னா அது வர்ற மாதிரி வரும் ரைட் சைடில். 18 8x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 y + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டாவது தம்பி 216. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு, அநேகமாக அது 2ஆல் வந்தால் வரும். ஏன்னா அங்கிட்டு 1 கொண்டு வரணும்ல ரைட் சைடில். அப்போ 216ஆல் என்ன செஞ்சாகணும்? டிவைட் பண்ணி ஆகணும். அப்போ 18x - 4 ஹோல் ஸ்கொயர் -216 ப்ளஸ் 12 y + 2 ஹோல் ஸ்கொயர் பை 216 ஈக்குவல் டு 216 பை 216. இது ரெண்டையும் அடிச்சுட்டா 1. இது ரெண்டையும் அடிக்கிறோம்னா முதல்ல ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாரு. 18 12 மல்டிப்ளை பண்ணால் அது வருதான்னு பாரு. வந்தால் கிட்ட மாற்றி எழுதிடலாம். நம்பரை வந்துச்சுன்னா எழுதிடலாம், வரத்தான் செய்யும் பெரும்பாலும். பாரு. எப்போ x - 4 டிவைடட் பை இங்கே உள்ள நம்பர் எழுதிரு 12. அதே மாதிரி y + 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கிட்ட உள்ள நம்பர் எழுதிரு 18. புரியுதான் பார். இதுதான் அந்த கணக்குடைய ஒரிஜினல் இடம். ஒரிஜினல் இடம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு, இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் தாமா. அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா, தம்பி இது என்னடா இது எக்ஸ் தானே. அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் x - 4, கேபிட்டல் y இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் y + 2 எடுத்துட்டேன். அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம், ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பாரு, இங்கே என்ன இருக்குன்னு பாரு. எப்படி நீ பெரிய நம்பர் எடுக்கணும் ஏ ஸ்கொயர். இல்லை இது எழுதாத, இதை எழுதாத, இதை எழுதாத, இதை எழுதாமல் நான் சொல்கிறத கவனிச்சுக்க. இது ரெண்டில் ஏதோ ஒரு பெரிய நம்பரை தான் ஏ ஸ்கொயர் எடுக்கணும். எது பெரிய நம்பராக இருக்குது? 18 பெரிய நம்பராக இருக்குது. ஆனால் எதுக்கு கீழே இருக்குது? அப்போ நான் எழுதையில பார்த்துக்க, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18. இதை ஏ ஸ்கொயர்னு எடுத்தனால இது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. இங்கனக்குள்ளே எழுதிருங்கடாமா மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ்னா நெட் அச்சுரா தம்பி, ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். மேஜர் ஆக்சிஸ் என்னது? ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0. அதே மாதிரி இட் இஸ் என்ன சொல்லிடலாம்? எலிப்ஸ்ன்னு சொல்லிடலாம். தம்பி பார்த்துங்க, இது நீள்வட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். நெட்டச்சு வந்து ஒய்யச்சு, அது வந்து என்ன ஆகுது? நீள்வட்டம். ஏன்னா நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ். கேட்பாங்க சில இதில் ஃபைண்ட் த டைப் ஆஃப் கோனிக்ஸ்ன்னு கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோ, இல்லைன்னா ஒரு மாதிரி கட் பண்ணி விட்டுருவாங்க. நெட்டச்சுன்னு எழுதிட்டு இட் இஸ் எலிப்ஸ்ன்னு எழுதிக்க. புரியுதான்னு பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு நிறுத்துகிறோம், கணக்கை பார்த்துக்கோ. இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல எடுத்துக்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 12 ப்ளஸ்ஸு சாரி ஒய் ஸ்கொயர் பை 18 ஈக்குவல் டு 1 இப்படி எழுதிக்க. எழுதிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா சரியாக வரும். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்னா என்னன்னு தெரியணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் செஞ்சுருக்கேன், புரியுதான்னு பார்த்து திருப்பி சொல்லிட்டேன். பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணி செய்யணும். ஃபுல்லாக ஏற்றிட்டு பொறுமையாக இது பண்ணிக்கோ. இதாக இருக்குது, அதில் கேட்டால் மட்டும் செஞ்சால் போதும். பார்த்துக்கோ, அதில் கேட்டால் மட்டும் செஞ்சால் போதும். நேற்று செஞ்சது தான். ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய், ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய். நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னதேன், இங்கனக்குள்ள கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் எழுதையில கரெக்டாக எழுதிக்கோ. ஸ்மால் எக்ஸ் - 4
-4 இங்கிட்டு வந்தால் +4 ஆயிரும். எக்ஸ் + 4 ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். முன்னாடி எக்ஸ் தான் எழுதுன்னு சொல்லியிருந்தேன் உன்ட்ட. ஒய் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் +2 ஆடாமா. இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும்? ஒய் -2 ஈக்குவல் டு ஸ்மால் ஒய். கரெக்டான்னு பார்த்துக்க. மேலே இந்த இடத்துல எடுத்தது கரெக்டான்னு பார்த்துக்கோ. எக்ஸ் ஒய்யை மாற்றி எடுத்துடாத, கணக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். எக்ஸ் -4 ஒய் +2, எக்ஸ் +4 ஒய் +2. ரைட், இந்த எடுத்துட்டேன். கரெக்டாக பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. இதில் என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. முதல்ல அதில் பார்த்துக்க என்ன கேட்டிருக்குண்ணே. தம்பி என்னடா கேட்டிருக்கு? ஃபஸ்ட்டு ஒன்று வாட்சி பாரு. என்னம்மா கேட்டு சொல்லு. என்னப்பா? சென்டர். சென்டர் 0,0 சி. அவ்வளோதான். ஏற்கனவே பேராபிளா செஞ்ச மாதிரி தான் செய்ய போகிறேன். இது எக்ஸு இங்கே எடுத்து போட்டோம்னா 0 + 4 என்ன வந்துடும்? 4. இந்த 0 எடுத்து இங்கே போட்டால் -2. இதுதான் சென்டர். அடுத்து என்ன கேட்டிருக்கு? வெர்டெக்ஸ் இல்லையா? வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிக்க. வெர்டெக்ஸ் மாற்றி எழுதலாம், தப்பு இல்லை. வெர்டெக்ஸ்னா பின்னு எழுதையில தம்பி எப்படி எழுதணும் யோசிச்சு எழுதணும். ஒன்று இப்படி எழுதவா அல்லது இப்படி எழுதவா, ரெண்டே ஃபார்முலா தான். இப்படி எழுதணும், எழுதையில யோசிச்சு எழுதணும். டேய் கவனி அஜித், புக்கெல்லாம் பார்க்காத. இது எக்ஸு, இது ஒய்க்கு உள்ளது. இப்போ நான் எடுத்த A² எது கீழே எடுத்தேன்? ஒய்க்கு கீழே எடுத்தேன். அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து நெட் வந்து என்னாச்சு? ஒய்ஹெச். அப்போ கீழே உள்ளது மாதிரி தான் எழுதணும், இது எழுதக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். டக்கு டக்குன்னு ஆன்சரை பார்க்கக்கூடாது. இதை எடுக்கவா இதை எடுக்கவான்னு மைண்டில் யோசிக்கணும். இது எக்ஸுக்கு உள்ளது, இது ஒய்க்கு உள்ளது. இப்போ மேஜர் ஆக்சிஸ்ன்னு எழுதுனேன். என்ன ஆக்சிஸ் எழுதுனேன்? ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதுனால 0, ± a அப்படின்னு எழுதணும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, பார்த்துக்கோ. ஆனால் யோசிச்சு தான் எழுதணும், யோசிக்காமல் எழுத முடியாது. பி 0, ± ஏக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிய? A² கண்டுபிடிச்சிய. என்னடா கண்டுபிடிச்சிய? A² இந்த இருக்கடா 18. அப்போ A = √18 வரும். 92 18 வேணா போட்டுக்க. அப்போ 3√2 வரும். சரியான்னு பாரு. இங்கே பாரு அஜித்து, A² புக்கை பார்க்காதன்னு சொல்லிட்டேன். A² 18, A = வந்துடும். 92 18 பிரி. எப்பவுமே போட பாரு, கீழே பார்க்காத. 9 வெளியே எடுத்தா 3, 2 வெளியே வராது, அப்படியே இருக்கு. அதே மாதிரி B² இருக்கு. அப்போ B எடுத்தோம்னா √12. நான் 3 12ன்னு பிரிக்கலாம். 4 3 = 12. 4 வெளியே எடுத்தா 2, வெளியில வராதது √3. அவ்வளோதான். இதில் ஒன்று கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லியிருக்கேன், என்ன மறந்துட்டேன் பாரு. எசன்ட்ரிசிட்டி E = √1 - B² / A². மறந்துடக்கூடாது. இது எலிப்ஸுக்கு உள்ளது. அங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே என்ன வந்துருச்சு? மைனஸ். ஹைப்பர் போனோன்னா அங்கே மைனஸ் வரும், இங்கே என்ன வந்துடும்? மறந்துடாத. ஈக்குவல் டு √1 - B² இருந்தா இருக்கு 12 / A² இருந்தா இருக்கு 18. குறுக்கு இப்படி பெருக்கிட்டு இதை கழிச்சு பாரு. 18 - 12 / 18. அப்போ 6 என்ன வந்துடும்? 18. அடிச்சா 1 6 6 3 6 18. 1/√3 வரும். மேலே 1 ரூட்டுக்கு போட்டாலும் 1 தான், அதனால கீழே மட்டும் போட்டிருக்கேன். இதுதான் என்னது? இ. அடுத்து ஏஇ கண்டுபிடிச்சுக்கன்னு ஒன்று சொன்னேன். ஏக்கு இந்த இருக்கு ஆன்சர். இந்தா 3√2. சரியா பார்த்துக்க. இக்கு ஆன்சர் வந்து 1 என்ன இருக்கு? 1/√3. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 1 √3 இருக்கும். 3 2 √3 பிரிக்கலாம்ல. அப்போ 3 2 6 என்ன 6 வருது? √6 அப்படின்னு வரும். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ஏஇ. போக்கிக்கு யூஸ் ஆகும். இப்போ இங்கே வந்துரு கணக்குக்கு. இந்த வெர்டெக்ஸுக்கு வந்து ஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 18னா 3√2 3√2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டா பிரி. ஏன்னு ஒன்று பிரிச்சுக்கோ, 0, 3√2. இன்னொன்று A' ஒன்று பிரிச்சுக்கோ, 0, -3√2. இதில் 2 இருக்கு தெரியுதா? ரெண்டா பிரிச்சிருக்கேன். இதை எடுத்து தம்பி பார்த்துக்குங்க, இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும். ஒரு நம்பர் எடுத்துக்குங்க, அவனே இந்த ஒரு இதை எடுத்துக்குங்க. இந்த 0 எடுத்து இதில் போடு 4. இந்த 0 எடுத்து போட்டிருக்கேன் 4. இந்த 3√2 வந்து இங்கே போடக்கூடாது, அங்கே போடணும். இது ஒய்க்கு உள்ளது. அப்போ அதுக்கு போடல செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ இப்படி தான் எழுதணும். 3√2 - 2. இப்போ A' எடுத்து இங்கே போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 0 எடுத்து இங்கே போடணும். எக்ஸில் உள்ளது 0 போட்டால் 4 தான்.
இந்த -3 ஒய்க்கு உள்ளது, அது இங்கே போடணும். ஒரு பாயிண்ட்டை 2 தடவை போடுறோம் தெரியுதா? இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு, இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு. யோசிச்சு நிதானமாக எழுது. இது அதில் போட்டோம்னா -3√2 -2 புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒன்றும் செய்ய முடியாது வேறு. ரைட், இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கி. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கினா ஃபோக்கஸ், குவியம் அப்படின்னு சொல்றது. ஃபோக்கஸ் ஃபோக்கி அது வந்து நீ எழுதையில பார்த்து பொறுமையா எழுது. எஃப் 0, ± ஏஇ அப்படின்னு எழுதணும். ஒய்க்கு எழுதுறது யோசிச்சு நிதானமா எழுது. எஃப் 0, ± √6 கண்டுபிடிச்ச மேல ஏஇ கண்டுபிடிச்ச நான் இருக்கான் இல்லையான்னு பாரு. இந்த கணக்கில் அந்த டேபிளுக்கு மேல கண்டுபிடிச்சேன் பாரு. இந்தா ஏஇ இ கண்டுபிடிச்ச பிறகு ஏஇ கண்டுபிடிச்சேன்ல, அந்த ஆன்சர் என்ன இருக்கு? √6. இது தான் இங்கே போட்டிருக்கேன். அதை ரெண்டா பிரி அப்படின்னா F1 ஒன்று சொல்லி பிரிக்கலாம், F2 ஒன்று பிரிக்கலாம். F1 பிரிச்சா 0, +√6 ஒன்று, F2 பிரிச்சா 0, -√6 ஒன்று. அதே ஆன்சரை அங்கே கொண்டே போட்டோம்னா பார்த்து F1 அப்படின்னு போடணும், இன்னொன்று F2 போடணும். பார்த்துக்க. இதை எடுத்து போடையில 0 எடுத்து மேலே ஃபர்ஸ்ட்ல போட்டோம்னா 0 + 4 இருந்துச்சு. மேலே பார்த்துக்க, இந்த இடத்துக்கு தான் வரணும். இந்த இடம், இந்த இடத்துக்கு வரணும். இதில் கொண்டே போட்டோம்னா 0 + 4, அப்போ என்ன வந்துடும்? 4ன்னு வரும். அடுத்து √6 கொண்டு அங்கே போடணும், ஏன்னா ஒய்க்கு உள்ளது. √6 அங்கே போட்டால் என்ன வரும்? √6 - 2 அப்படின்னு வரும். இப்போ நான் எழுதுறது புரியுதான்னு பார்த்துக்கோ. 4 √6 - 2. அதே மாதிரி 4 -√6 - 2. அவ்வளோதான், வேற எதை ஒன்றும் செய்ய முடியாது. வேற என்ன கேட்டிருக்கு? டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்கா, லேட்டஸ்ட் ரெக்டாங் கேட்டிருக்கா, என்ன கேட்டிருக்கு பாரு. டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்கு. போக்கி வழியா போறதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாங். டேய், செவ்வகத்தின் சமன்பாடுங்கிறது போக்கி வழியா போறது. ஆனா இது வந்து ஆப்போசிட்ல போறது, இடி ஆப்போசிட்ல போறது. அப்படின்னா இது ஒய்சி ஈக்குவல்னு எழுதணும். கேபிட்டல் லெட்டர் எழுதண்டாமா? ஒய்சி ஈக்குவல் டு +or - a/e. ஒய் ஈக்குவல் டு +or - ஏக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ஏக்கு என்ன இருந்துச்சு? 18 இருந்துச்சு. a ஸ்கொயருக்கு 3√2 டிவைடட் பை இக்கு என்ன கண்டுபிடிச்சிய? 1/√3. வெரி குட். இப்போ மேலே கொண்டு போனோம்னா பார்த்துக்கோ. டே, பொறுமையாக தான் செய்யணும். ஒரே பேப்பரில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோ. +or - சரியா? இந்த 3 மேலே கொண்டு போயிரு, √3. அப்போ 3√6 அப்படின்னு வந்துடும். இதுதான் ஒய். இது ஒய்ன்னு சொல்றதுனால அங்கிட்டு போடையில ஒயில தான் கொண்டு போடணும். அந்த சைடு உள்ளதெல்லாம் போடணும். அந்த சைடில் போடையில என்ன இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு போடும். அந்த சைடு இருக்கையில் இந்த இதை எடுத்து 2 இருக்கு, இதில் 2ஆ எழுதுறியா? ஒய் ஈக்குவல் டு +√6 ஒன்று -3√6 ஒன்று. முதல்ல இதை எடுத்து போட்டோம்னா இந்த இடத்துல தான் போடணும். பார்த்துக்க, அவசரப்படாது. இந்த இங்கே தான் போடணும், இந்த ஒயில தான் போடணும், இதில் போடக்கூடாது. ஏன்னா அது எக்ஸு கிடையாது, ஒய். அப்போ இதில் போட்டணும் இந்த ஆன்சரை. 3√6 - 2 அப்படின்னு போடணும். 3√6 - 2 அப்படின்னு போடணும். இந்த எழுதுறேன், புரியுதான்னு பாரு. ஸ்மால் y is equal to 3√6 - 2 ஒன்று. இன்னொரு ஸ்மால் y equal to -3√6 - 2. இதுதான் 2 ஆன்சர். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாங் கேட்டிருக்கா? இல்லை, இதோட முடிஞ்சா? பாரு, புரியுதான் பாரு. அதுக்கப்புறம் என்ன ஐடியா பண்ணு. டேய், பொறுமையா நிதானமா யோசிச்சுக்கோ. ஆன்சரை பார்த்துக்கடாமா, ஆன்சரை பார்த்துக்க. இது ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்க, அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி போட்டுக்க. இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். டேய், இங்கிட்டு உள்ளதாண்டா ஒரிஜினல் ஆன்சரு, அதை பார்த்துக்க. இந்த சைடு உள்ளதான் ஒரிஜினல் ஆன்சர். இந்த சைடில் உள்ளது அதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இருக்கா அப்படின்னு பாரு. இல்லைன்னா நம்ம என்ன தவறு இருக்குன்னு சொல்லி சரி பண்ணிக்கிறோம். பார்த்துக்கோ. இந்த 8th ஃபர்ஸ்ட்டில் சொல்லு தம்பி. 8th ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கடா. x - 3 சொல்கிறாமா? 225 y - 4 ஹோல் ஸ்கொயர் 289 ஈக்குவல் டு 1. தம்பி, இதான் கொடுத்துருக்கு. இது பாதியிலேருந்து வரேன் கணக்க.
அப்படியே கேபிட்டல் லெட்டரில் மாற்று. லெட்டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3, கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. சரியா சொல்கிறது? டேய் கமனி, அப்போ நான் எழுதுறேன் எக்ஸ் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. இதில் எது பெருசு? அப்போ அந்த 289 தான் ஏ ஸ்கொயர்னு எடுக்கணும். அப்போ அதர் இது வந்து பி ஸ்கொயர் வந்து 225. சரியா சொல்கிறது? இதை எடுத்தோம்னா ஏ ஈக்குவல் எடுத்தோம்னா என்ன வரும்? பி ஈக்குவல் என்ன எடுத்தோம்னா 15 வந்துடும். இதுக்கு என்ன வந்துடும்? 17 வந்துடும். 17 × 17 289. அதே மாதிரி 15 × 15 225. சரியா சொல்கிறது? எடுத்துட்டேன். இப்போ நான் கணக்கில் எழுத போகிறேன் மேஜர் ஆக்சஸ்ன்னு எழுதணும். மேஜர் ஆக்சஸ் அப்படின்னு எழுதணும். இதில் தானே எடுத்தோம். அப்போ என்ன ஆக்சஸ்ஸு? ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் இது என்னது? இட் இஸ் எலிப்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். நீ ஹச்சுக்கமாக்கியை பற்றி நீ யோசிக்க வேண்டாம், நீ இப்படியே போடு, பயப்படாது, தெரியும் அவங்களுக்கு. இந்த எடுத்துட்டேன். இப்போ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிக்க. எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறோட புத்திசாலித்தனமாக கண்டுபிடிக்கண்டாமா. ஏன்னா தேவையில்லைன்னா தேவையில்லை, வேஸ்ட்டாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, டைம் வேஸ்ட் அப்படின்றத புத்திசாலித்தனத்தை காட்டலாம். வந்து எங்கே சம்மந்தப்படுதோ அப்படி கேட்டிருந்தா கொஸ்டினில் இது எழுதலாம். இப்போ ஃபோக்கின்னு வச்சுக்கவேன், குவியம் கேட்குறான்னு வச்சுக்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வரும்ல, அதெல்லாம் தேவைப்படும். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரேட்டம் கேட்டாலும் தேவைப்படும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் கேட்டாலும் தேவைப்படும். நான் வாட்டில் சென்டர் கேட்குறேன், ஆக்சஸ் கேட்குறேன், வெர்டிசஸ் கேட்குறேன், எதுக்கு அப்போ இது புத்திசாலித்தனத்தை இங்கே யூஸ் பண்ணுறது. அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமானது வேணும்னா சுதர்சன் கண்டுபிடிங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்றேன். அப்போ அந்த ஃபார்முலா ஃபுல்லாக நல்லா தெரியணும், மெயின்டைன் பண்ணி. அந்த ஃபார்முலா ஃபுல்லாக நல்லா மைண்டில் ஓடினாத்தான் எதுக்கு இருக்குன்னு தெரியணும். இஎல்ஆர்ன்றது ஃபோக்கஸுக்கு இருக்கும், இஎல்ஆருக்கு இருக்கும், இடிக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் பண்ணி தான் ஆகணும். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இவனுக்குள்ளே எழுதையில் பொறுமையாக யோசிச்சு எழுது. ஏன்னா தனியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். எலிப்ஸ்னால அங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், ஹைப்பர் போலாம் சேர்ந்துருச்சுன்னா இதே மாதிரி தான் மூவ் பண்ணுவேன். ஏ ஸ்கொயர் மாறும், மாறும், ப்ளஸ் போட்டு விட்டுருவேன், அதுக்கு மறந்துடாத. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் 225 ஏ ஸ்கொயர் 289 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எடு. ரூட் ஆஃப் 289 25 அப்படின்னா என்னடாமா வரும்? 264 64 தானே? 64 மேலே வரும், கீழே வந்து 289 வரும். வெளியில் எடுத்தோம்னா 8/17 அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஏஇ கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏஇ அப்படின்றது ஏக்கு வந்து 17, இது 8/17 அடிச்சிட்டோம்னா ஏஇ ஈக்குவல் டு 8. வெரி குட், அவ்வளோதான். இதுக்கப்புறமா நீ ஒன்றும் யோசிக்காத. ஹச்சை பற்றி கேயை பற்றி நான் பேசவே இல்லை, பயப்படாத. அப்படியே ஒரு இது போட்டு ஆக்சஸை போட்டு கொண்டு வந்துரு கணக்கு, அவ்வளோதான். படம் வந்து எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோ. எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்க, மறந்துடாத. மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி எடுத்துக்க, அவ்வளோதான். உனக்குள்ள ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எழுதணும், மறந்துடா. கை எழுதியில் கரெக்டாக எழுதிக்க. ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எழுதிக்க. ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எழுதிட்டு இவனுக்குள்ள கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்னு எடுக்கணும், கேபிட்டல் ஒய் ஈக்குவல்னு எடுக்கணும். அதில் கரெக்டாக எடுத்துக்க. மேலே என்ன இருந்துச்சு பார்த்து சொல்லு. எக்ஸ் மைனஸ் 3, ஒய்க்கு ஒய் மைனஸ் 4. இந்த சைடு கொண்டு வந்துரு. கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஸ்மால் ஒய், மறந்துடாத. அதே மாதிரி இங்கிட்டு கொண்டு வந்தால் கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன் சென்டர் 0,0 எடுத்துட்டேன். இதை எடுத்து இங்கே போடுறோம். 0 + 3 3. இதை எடுத்து இங்கே போட்டால் 4. இதுதான் ஒரிஜினல் ஆன்சர் சி. அடுத்து வெர்டெக்ஸ் எழுதையில் கவனமாக எழுது. வெர்டிசஸ்ன்னு எழுதிக்குவான் ப்ளூரலில். வெர்டிசஸ் தம்பி இவனே அது என்ன, இது எழுதையில் பின்னு எழுதி 0, ± ஏன்னு எழுதணும். சவுண்டை உயர்த்துறோம்னா தகுந்தாப்புல பார்த்துக்க. மாற்றிட்டேன் பாரு டப்புன்னு. மேலே ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, ரெண்டுமே முட்டை தான். கீழே வந்து எழுதையில் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துருக்கனால அங்கிட்டு எழுதியிருக்கேன். சப்போஸ் மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எழுதியிருந்தோம்னா இது இங்கே வந்துடும், அது அங்கிட்டு போயிடும். தெரியுதா சொல்கிறது? அதில் கவனம் செலுத்து, இல்லைன்னா தப்பு சொல்லிட்டேன். 0 ± 17. அப்போ ஒரு 2ஆக பிரித்தோம்னா 0,17 ஒன்று, ஏ டேஷ் வந்து 0, -17 ஒன்றாமா. இதை எடுத்து இங்கே போடுறான். ஏ ஒரிஜினல் ஆன்சரு. ஏ வந்து 0 போட்டோம்னா 3, +17 போட்டோம்னா 21. இது ஒரு ஆன்சரு. ஏ டேஷ்
0 எடுத்து இங்கே போட்டோம்னா 3, -17 போட்டோம்னா -13. அவ்வளோதான், இது செகண்ட் ஆன்சர். இதுக்கு அடுத்து ஃபோக்கி கண்டுபிடிக்கணும்னா ஃபோக்கி கண்டுபிடி. பொறுமையா நிதானமா ஃபோக்கி கண்டுபிடிச்சிக்க. ஃபோக்கி எழுதையில் எஃப் 0, ± ஏஇ அப்படின்னு எழுதிக்கோ. எஃப் 0, ± ஏஇக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? மேலே அங்கே கண்டுபிடிக்கல என்னப்பா? வெரி எயிட்டா? சரி. அப்போ எஃப் வந்து 0, 8 ஒன்று, F1. F2 வந்து 0, -8 இதை கொண்டு அங்கே அப்ளை பண்ணிக்க. 0 கொண்டு அதில் ஃபஸ்ட்டில் போட என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டில் 3யா? அப்போ 0 + 3 3. இதுக்கும் 3 தான் வரும். F2க்கும் ஒய்க்கு போடல பார்த்து போட்டுக்க. இதில் +8 அங்கே போடுறோம். 8 + 4 அங்கே என்ன இருந்துச்சு? ஒயில் 4 தானே, +4 தானே இருந்துச்சு. அப்போ என்ன வந்துடும்? 12. ஒய்க்கு என்ன வந்துடும்? -8 + 4 -4. சரியான்னு பார்த்துக்கோ. நான் மேலே இறக்கி விட்டு பார்க்கணும்னா சும்மா அப்படியே பார்த்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் சொன்னீங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இடி. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா இயக்குவரையின் சமன்பாடுறா தம்பி. இது வந்து y = +or - a/e +or - 17/8. y = +17/8 ஒன்று, y = -17/8 ஒன்று. அப்போ ஒய்க்கு அங்கிட்டு போடையில் பார்த்துக்கோ. ஸ்மால் லெட்ரு y = அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. +4 இருக்குன்னு நினைக்கிறேன். 17/8 + 4 கொடுக்க பெருக்கி 8 + 4 என்ன? ஒரு 4 32. 32 ஒரு 17 எவ்வளவு? 32 49. 49 என்ன வருது? 8. தம்பி இதை குறுக்க பெருக்குனா 8y - 49 = 0 எழுதலாம். புரியுதான்னு பாரு. இது குறுக்க பெருக்குனா 8y ஈக்குவல் என்ன இருக்கும்? 49. +49 வந்தால் -40. இல்லைன்னா அப்படி நிறுத்திக்கிங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இதே மாதிரி இன்னொன்று எழுது. இன்னொன்று எழுது அப்படின்னா கீழே உள்ளது இந்த இது y -17/8 + 4 4 32. அப்போ 15 வருமானு பாரு. +15/8 குறுக்க பெருக்கணும்னா 8y - 15 = 0. இது ஒரு டைரக்ட்ரிக்ஸு, இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ். ஏன்னா ஆன்சர் வந்து ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுக்காண்டி தான் அப்படி நான் எடுக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் ஆன்சரு, அதனால பார்த்துக்கோ. என்னப்பா டைரக்ட்ரிக்ஸ் தப்பா வருதா? என்ன தப்புன்னு பாரு. இ எது மாத்திலிட்டேனா பாரு. என்ன கொடுத்துருக்கு பார்த்துக்கோ. ஏஇ இருக்கா, A/E இருக்கா, பாரு அதில் என்ன ஆன்சர் இருக்கு. தம்பி இந்த இடத்துல தப்புடா. அம்மா ரைட் தான் அந்த வருஷம் சொல்லிடுச்சு. டேய் இந்த இடம் தப்புடா தம்பி. இந்த இடத்துல ஈக்கு போட்ட ஆன்சர் தப்பு. y = +or - a வந்து 17. E வந்து என்ன இருக்கு? 8/17. 8/17. அப்போ 17 × 17 289 டிவைடட் பை என்ன வந்துடும்? 8. இதுதான் ஆன்சர். இப்போ இது ரெண்டா சேர்த்தோம்னா y = 289/8 +4 1, y = 289/8 -4 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் எடுத்துரு. 4 32. 32 ஆட் பண்ணிக்க. இதோட 32 ஆட் பண்ணோம்னா 1 சரிதானே? 4 341 பாரு. இது ரைட்டாடா? 21 41. சாரி 321. 4 தானே? 4 32. ரைட்டு. 321/8. இங்கிட்ட என்ன இருக்கு பார்த்துக்கோ. 32 கழிச்சுக்க. 32 கழிச்சோம்னா 9. அங்கிட்டு வந்து 2 போச்சுன்னா 7 சரிதானே? 8 3 வச்சு 5. ரைட்டு. 257. ப்ளஸ் தான் மைனஸா? ப்ளஸ் தான். பார்த்துக்கோ. இப்போ கரெக்டானு பாரு ஆன்சர். அந்த ஈடின்றதுல நம்ம ஆன்சர் பண்ணையில ஈயை வந்து தப்பா பண்ணியிருக்கீங்க. தப்பா சொல்லிட்டேன். உள்ள கொண்டு போயிருந்தா மைனஸ்ல வந்திருக்கும். உள்ள கொண்டு போயிருந்தானா இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு வந்திருந்தா. இங்க வந்து +1 -1. வெரி குட், கரெக்ட். கரெக்ட் தான். இந்த இடத்துல வந்து 2 ஆன்சர்ல கணக்குல என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போ இது ஆட் ஆகும். 2 ஆன்சர் இருக்குல்ல. இதுல ஒரு ஆன்சர் ப்ளஸ் எடுத்து இங்கே போட்டேன், மைனஸ் எடுத்து அங்கே போடுறோம். அப்போ கிராஸ் பண்ணையில மைனஸ்ல வரும். இந்த 257 வராது. வேற என்ன வருது? அதான் கூட வர்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு? -.
அப்போ இங்கே ப்ளஸ் போட்டிருக்க மறந்துட்டேன்ல, -257 பை 8 கரெக்ட். நாங்கள் மைனஸ் போல் ப்ளஸ் போட்டேன், ப்ளஸுக்கு போல் மைனஸ் போட்டேன், ப்ளஸ் தானே இருக்கு இங்கே. முன்னாடி 289 தான் மாற்றணும். இந்த இங்கே உள்ளது ப்ளஸ் ஒரு டேம் எடுத்துக்க, மைனஸ் ஒரு டேம் எடுத்துக்க. ஃபஸ்ட்டில் ப்ளஸ் போட்டது இது, அது மைனஸில் போட்டேன். இன்னும் சரி பண்ணோம்னா இப்படி 8y -321 = 0ன்னு எழுதலாம். 8y + 257 = 0ன்னு எழுதிக்கலாம். பார்த்துக்க, அதான் மிஸ்டேக் வந்துடாமல். இந்த இடத்துல மிஸ்டேக் ஆனதால தப்பாயிருச்சு. புரியுதான்னு பாரு. இவ்வளோதான் கணக்கு. இந்த டேபிள் தான் ஆன்சரு, ரைட் சைடில் உள்ளதான் ஒரிஜினல் ஆன்சர். பார்த்து பொறுமையாக செய்.